Hi everyone. This is my first ever blog and I want to make it much more useful and better for everyone watching it. Today I want to talk about breastfeeding. நம்ம இன்னைக்கு last day of the breastfeeding week, World Breastfeeding Weekல இருக்கோம் and I want to share about my breastfeeding journey. So coming to my breastfeeding journey, ஒரு சென்டென்ஸ்ல சொல்லணும்னா இட் வாசன்ட் ஈஸி. எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்தது என்னோட பிரெஸ்ட் ஃபீடிங் ஜர்னி. ஸோ டு பிகின் வித், பாப்பா வந்து நான் டிசம்பர் 11th அன்னைக்கு பிறக்குறாங்க. பிறந்து எனக்கு வந்துட்டு பிரெஸ்ட் ஃபீட் பண்ண சொன்னாங்க. நர்ஸ்லாம் எப்படி பிரெஸ்ட் ஃபீட் பண்ணணும், எப்படி பாப்பா ஹோல்ட் பண்ணணும் எல்லாமே வந்து சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே ஃபைன், இட்ஸ் கோயிங் ஸ்மூத், ஓகே வெல் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். தென் எனக்கு ஃபீல் ஆச்சு, பாப்பா வந்துட்டு ரொம்ப அழுற மாதிரி இருந்தது. நான் வந்து அகைன் டாக்டர்ஸ்ட கேட்டபோது ஃபீட் வந்து சரியா இல்ல, ஷீ இஸ் நாட் ஃபீடிங் ப்ராப்பர்லி, நீங்க நிறைய நேரம் ஃபீட் பண்ணுங்க, லைக் 1 hour அப்படி ஃபீட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, ஐ ஸ்டார்டட் ஃபீடிங் அகைன். தென் மறுபடியுமே அழுதா. அப்புறம் பார்த்தா என்னோட மில்க் செக்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகல, எனக்கு மில்கே வரல. நம்ம என்ன பண்ணலாம் டாக்டர்கிட்ட கேட்ட போது நான் வந்து எனக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. என்னன்னா இது எனக்கு அந்த ஒரு ஃபீலிங் வந்துட்டு நம்ம கொடுக்கணும்ன்றது, அந்த ஃபர்ஸ்ட் மில்க் வந்து பாப்பாக்கு தரணுங்கிறது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டட் ஃபார் பிரெஸ்ட் ஃபீடிங். பட் சேடா வந்து இட் வாஸ் நாட் ஹேப்பனிங் அண்ட் எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டட் ஆயிடுச்சு. நான் ஆஸ்க் டாக்டர், என்ன டாக்டர் பிரெஸ்ட் ஃபீடிங் எனக்கு ஸ்டார்ட் ஆகல, மில்க் செக்ரீட் ஆகலையே, என்ன பண்றது? இட்ஸ் நார்மல், ஒரு 2 or 3 days போட்டுமா, எல்லாம் நார்மல் செக்ரீட் ஆக ஆரம்பிச்சு, இட்ஸ் நேச்சுரல் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, 1 day போச்சு, 2 days போச்சு, 3rd day வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு நான் என்னோட ரிப்போர்ட் செக் பண்ணி பார்க்கறேன். என்னோட ஹீமோகுளோபின் லெவல் வந்து இட் வாஸ் வெரி லோ, 7 தான் இருந்துச்சு. அண்ட் தே சஜஸ்டட் சம் சப்ளிமெண்ட்ஸ் டு பிரிங் லைக் விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ், மில்க் செக்ரேஷனுக்காக சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே இருந்தது. ஓகே, ஐ ஸ்டார்டட் டேக்கிங் தட் சப்ளிமெண்ட்ஸ். ஈவன் தென் எனக்கு வந்துட்டு மில்க் செக்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகல. நான் என்ன பண்ணேன், ஓகே முதல்ல எனக்கு எவ்வளவு மில்க் வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு ஐ பாட் அ பிரெஸ்ட் பம்ப். ஸோ அந்த பிரெஸ்ட் பம்ப் வந்துச்சு, ஐ வாஸ் பம்பிங் மில்க் அண்ட் ஐ வாஸ் செக்கிங். ஸோ இவ்வளோ பெரிய பாட்டில்னா அதுல வந்து ஒரு 50 ml நம்ம தான் ஃபுல் ஆகுது. 50 mlங்கிறதே வந்துட்டு இட் வாஸ் டேக்கிங் a lot of time. நான் அப்ப நினைச்சேன் பாப்பா குழந்தை, அப்ப she was very starving. அதனால ஓகே ஃபார்முலா மில்க் கொடுத்துடலான்னு நாங்கள் நான்கோ ஃபார்முலா மில்க் தான் ஃபுல்லாவே கொடுத்துட்டு இருந்தோம். ஒரு 10-15 days வந்துட்டு கண்டினியூஸா ஃபார்முலா மில்க் தான் கொடுத்துட்டு இருந்தோம். என்னோட ப்ளீடிங் வந்துட்டு 45 days ஆச்சு ஸ்டாப் ஆகிறதுக்கு. ஸோ நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா ஹீமோகுளோபின் லெவல் லோ, ப்ளீடிங் இஸ் நாட் ஸ்டாப்பிங், மில்க் வரல, அண்ட் பாடி வைஸ் ஐ வாஸ் வெரி லோ அண்ட் ரொம்ப வீக்கா வேற இருந்தேன். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஐ வாஸ் லைக் என்ன இப்படி, ஏன் இப்படி இருக்கு அப்படின்ட்டு மில்க் சப்ளிமெண்ட்ஸ் நான் நிறைய எடுக்க ஆரம்பிச்சேன். ஒரு 2 போட ஆரம்பிச்சேன் ஒரு 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 வேலைக்கு. ஸோ அகைன் இட் ஸ்டார்டட் ஸ்லோலி, கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு. அப்புறம் பம்ப் பண்ணிட்டே இருப்பேன், நிறைய தடவை பம்ப் பண்ணா வந்து நல்ல மில்க் செக்ரேட் ஆகும்னு வந்து நான் யூடியூப்ல பார்த்தேன் அண்ட் படிச்சேன். ஸோ நிறைய பம்ப் பண்ணலாம் அப்படின்னு பம்ப் பண்ணேன். அப்போ ஓரளவுக்கு இட் ஸ்டார்ட் கம்மிங். அப்போ எப்படி வந்துச்சுன்னா மார்னிங் வந்துட்டு நல்லா வரும். மார்னிங் வந்து ஃபுல் பாட்டில் ஃபுல் ஆயிடும், ஒரு 250 ml கிட்ட வந்துடும். ஆனா ஆஃப்டர்நூன் ஈவினிங் போனா வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்கும். எனக்கு இந்த மாதிரி வந்துட்டு இப்படியே போச்சு, இதே மாதிரி தான் போச்சு. பாப்பா ஃபார்முலா மில்கே தான் கொடுத்துட்டு இருந்தோம். அண்ட் 4 months போயிடுச்சு. 5th month எனக்கு வந்து நார்மல் என்னோட மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ தட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ. ரொம்ப ஹெவி ஃப்ளோ, ஹெவி பெயின் அண்ட் பாப்பாவையும் ஃபீட் பண்ணணும். பாப்பாக்கு இனாஃப் மில்க் இல்லை. டைம்ல வந்து எங்க அம்மா தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஷி வாஸ் ஃபீடிங் பேபி லைக் 5 to 6 times or 8 times a day. ஸோ அவங்க தான் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாமே. தென் திஸ் மிராக்கிள் ஹேப்பன்ட் என்னோட 5th month அப்புறம். யூஸ்வலி பாத்தீங்கன்னா அந்த 6 months வரைக்கும் மில்க் தான் வந்துட்டு இட்ஸ் ஒன்லி ஃபுட் ஃபார் த பேபி. பட் எனக்கு வந்துட்டு மில்க் வரல. ஸோ நான் என்ன பண்றது, அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த டைம்லாம். ஓகே பாத்துக்கலாம் ஓகே அப்படின்ட்டு நானும் சரி லெட்ஸ் கோ வித் த ஃப்ளோன்னு போயிட்டேன்.
அப்புறம் 6th மந்த் தான், இந்த ஃபிஃப்த் மந்த் கொஞ்சம் ஹாஃப் அ மந்த்ல இருக்கும் போது எனக்கு ஸ்டார்டட் செக்ரேட்டிங் நார்மலி. லைக் என்னால ஃபீட் பண்ண முடிஞ்சது. த மில்க் வாஸ் இனஃப் ஃபார் த பேபி. நான் பம்ப் பண்ணி பார்த்தேன் அண்ட் இட் வாஸ் குட். ஸோ ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. ஓகே, இந்த இப்போ வந்துட்டு இதுவா இருக்கு, ஓகே நார்மலா ஃப்ளோ ஆகுது நேச்சுரலா, நம்ம ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு ஐ கண்டினியூட் இட். அண்ட் ஐ வாஸ் ஃபீடிங் த பேபி. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. எமோஷனலாவும் அது ரொம்ப எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுத்தது. அண்ட் ஐ கண்டினியூட் இன் பிட்வீன். அப்பதான் வந்துட்டு ஐ ரெஸ்யூம் ஒர்க். கரெக்டா 6th மந்த் முடியுதுங்க, நான் வேலைக்கு போகணும். வேலைக்கு போனாலும் ஐ ஹாவ் டு கோ இன் த மார்னிங், கம் இன் த ஈவினிங். பட் வந்து என்னோட ஆஃபீஸ்ல கொஞ்சம் ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கிறதுனால ஐ வெண்ட் அண்ட் கேம் லைக் ஒரு 5-6 hours அங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு நான் இங்க வருவேன். ஸோ அந்த டைம்ல ஐ வாஸ் ஏபிள் டு மேனேஜ். எங்க அம்மா பாத்துக்கிட்டாங்க. ஸோ ஐ வாஸ் ஏபிள் டு மேனேஜ். இதுதான் ரியாலிட்டி, இப்படிதான் இருந்தது எனக்கு. தென் 1 year ஆச்சு. 1 yearக்கு அப்புறம் வந்துட்டு டாக்டர் என்ன அட்வைஸ் பண்ணுங்க, கொஞ்சம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து லிமிட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே வந்துட்டு மில்கே வந்துட்டு பாப்பா டிபெண்ட் பண்ற மாதிரி வச்சுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, ஓகே, ஐ ரெடியூஸ் இட் டு 2 times, மார்னிங் அண்ட் நைட். இன் பிட்வீன்ல கேட்டா, மேக்ஸிமம் கேட்கறது கிடையாது. கேட்டால் இல்ல தூங்க வரணும்னா அப்படிதான் ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ திஸ் இஸ் வாட் my breastfeeding journey is, and I will continue up to 2 years if by God's grace எனக்கு மில்க் வந்துச்சுன்னா. இன் கேஸ் வரல அப்படின்னா I will stop it. ஸோ வேற எதுவும் வழி கிடையாது. பட் ஐ எம் ஹாப்பி டு breastfeed her and I am happy to continue it. Even 3 years வரைக்கும் இருந்தா கூட நான் கொடுக்கறதுக்கு I am very happy about it. Okay, so far நான் லைக் கடந்து வந்த பாதை, my breastfeeding journey and all the ups and downs, அதெல்லாம் நான் சொன்னேன். But one beautiful thing about this breastfeeding journey is the connection or the bonding between the mother and the daughter. ஸோ எனக்கு பாப்பா கிட்டையும் பாப்பாக்கு என்கிட்டயும் வந்துட்டு அந்த பாண்டிங் வந்துட்டு பயங்கரமா இது வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுச்சுங்க. எப்படின்னா அந்த பாப்பா வந்துட்டு ஃபீட் பண்ணிட்டு நம்மள பாப்பா இல்ல, அந்த அந்த லுக் அண்ட் அந்த கண்ணு அவ்வளோ அழகா இருக்கும். அந்த டைம்ல பார்க்கும் போது அவ்வளோ நான் இட் வாஸ் சோ குட். அந்த டைம்ல வந்து நான் மொபைல் பார்க்க மாட்டேன். ஃபீட் பண்ணும் போது மொபைல் பாக்குறதோ டிவி பாக்குறதோ பார்க்க மாட்டேன், பாப்பாவை தான் பார்ப்பேன். அந்த பாப்பா வந்து she looked at me and I feel that I should give her the attention also. அவ என்னதானு பாக்குறா, so I should give her the attention. ஸோ தட்ஸ் ஹவ் அந்த பாண்டிங் வந்துட்டு ரொம்ப அழகா எங்களுக்கு டெவலப் ஆச்சு. அண்ட் இப்போ வந்துட்டு என்னை அடிச்சுலாம் பிரெஸ்ட் ஃபீட் பண்ண சொல்லுது. ஸோ தட்ஸ் ஹவ் ஷீ இஸ் க்ரோன் நவ். ஷீ இஸ் 1.7 years now and we'll see how this goes. So the reason behind why I'm sharing this today, இன்னைக்கு வந்து it's the last day of the World Breastfeeding Week and it's important to have this awareness about breastfeeding. So the main reason behind sharing this information is, என்ன மாதிரி மேபி சில பேருக்கு லேட்டா வரலாம், மில்க் லேட்டா செக்ரீட் ஆகலாம். சில பேருக்கு வந்துட்டு சீக்கிரமே நின்றுடலாம், பால் செக்ரேஷன் ஸ்டாப் ஆகிடலாம் டியூ டு ஹார்மோனல் சேஞ்ச் ஆர் வாட் எவர் ரீசன் இட் மைட் பி, சேஞ்ச் ஆயிடலாம். ஸோ அப்போ வந்து ஃபார்முலா மில்க் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் கண்டினியூஸா. பட் தட் டசன்ட் மீன் யூ ஆர் அ பேட் மதர். You're always a good mother. நான் வந்து அப்படிதாங்க திங்க் பண்ணேன். I'm a bad mother. ஓகே, என்னோட குழந்தைக்கு என்னால ஃபீட் பண்ண முடியல, I'm a bad mother தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. And I was going through that postpartum depression and stuff. So என்ன மாதிரி யாரும் ஃபீல் பண்ண வேணாம். நீங்க வந்துட்டு பால் கொடுத்தாலும் இல்ல கொடுக்க முடியலனாலும் சர்க்கம்ஸ்டன்சஸ்னால உங்க பாடி சப்போர்ட் பண்ணலனாலும் இட்ஸ் ஓகே, you're a good mother unless until you're having that bonding with your daughter, every daughter or son, everything is fine. I think I've thrown some light to this breastfeeding and its importance. So I'm happy to breastfeed and I wish all the new moms and the mom to be a happy parenting. Thank you for watching this video. Next video will be on my delivery, what are the from my conception to delivery, எனக்கு என்ன ஆச்சு என்னோட டெலிவரி vlog பத்தி தான் நெக்ஸ்ட் நான் போடலான்னு இருக்கேன். So if you want to know more about this pregnancy, delivery, nurturing baby or about parenting, நீங்க give me a subscribe.
ஃபர்ஸ்ட் விலாக்ல அதனால கொஞ்சம் பத்தமா இருக்கு, என்ன பேச தப்பா பேசுறேன்னு என்ன பண்றதுன்ட்டு. So it's okay. All is well. Thank you for watching this video. Bye.